நீங்காதொருவனை வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. என் மக்களுக்காய் யாரை நான் அனுப்புவேன்? என் பொருட்டு என் மக்களுக்காய் யாரை நான் அனுப்புவேன்? ஆண்டவரே, ஆண்டவரே, அடியேன் நான் வருகின்றேன். ஆண்டவரே, ஆண்டவரே, அடியேன் நான் வருகின்றேன். எனக்கென உன்னை நான் தேர்ந்து கொண்டேன், என் பணியாற்றவே. என் பரிசாய் என் பாசம் தந்தேன், என்றும் நான் உன்னோடு. ஆண்டவரே, ஆண்டவரே, அடியேன் என்னை அனுப்பி வையும். ஆண்டவரே, ஆண்டவரே, அடியேன் என்னை அனுப்பி வையும். மொழி நாடு என அனைத்தும் இருந்திடும் புது புதிராய், புதியன பலவும் பூமியிலே புரிந்திடும் அருள் பலம் நான் தருவேன். ஆண்டவரே, ஆண்டவரே,
அச்சமில்லை. ஆண்டவரே ஆண்டவரே அடியேன் எனக்கு அச்சமில்லை. என் மனநிலை நின்று உழைக்கையிலே எதிர்ப்புகள் எழுந்து நிற்கும். துணிவுடன் எதிர்கொள், என் பெயரால் துணையாய் நான் இருப்பேன். ஆண்டவரே ஆண்டவரே அடியேன் என்றும் உமை தொடர்வே. ஆண்டவரே ஆண்டவரே அடியேன் என்றும் உமை தொடர்வே. என் பொருட்டு என் மக்களுக்காய் யாரை நான் அனுப்புவேன்? உம் பொருட்டு உம் மக்களுக்காய் என்னை அனுப்பி வையும். என் பொருட்டு என் மக்களுக்காய் யாரை நான் அனுப்புவேன்? உம் பொருட்டு உம் மக்களுக்காய் என்னை அனுப்பி வையும். லூக்கா நற்செய்தி அலகு 21 இறை சொற்றொடர்கள் 29 முதல் 33 வரை. அக்காலத்தில் இயேசு ஒரு உவமை சொன்னார். அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள். அவை தளிர்விடும் போது அதை பார்க்கும் நீங்களே கோடை காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே அவை நிகழ்வதை காணும் போது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒளியவே மாட்டா. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே சகோதரர்களே, காலத்தின் அறிகுறிகளை அறிந்து, அதாவது இன்னைக்கு இப்ப நடக்கக்கூடிய அனைத்து சமூக சமய பொருளாதார அரசியல் வானிலை சூழ்நிலைகளை எல்லாம் அறிந்து அவற்றை அன்றைக்கே சொல்லி வைத்த இறை வார்த்தையின் ஒளியிலே புரிந்து கொண்டு அந்த புரிதலின் அடிப்படையில் நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி செய்கின்றவர்கள் இயேசுவின் வழியிலே நடப்போர் ஆவர். இதுதான் உண்மை. காலத்தின் அறிகுறிகள் என்றால் என்னவென்பதை இயேசு ஒரு உருவக வழியாகத்தான் விளக்குகிறார். அதுவே அத்திமர உவமை என அழைக்கப்படுகிறது. இதை மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 நற்செய்தியாளர்களுமே பதிவு செய்துள்ளார்கள். வசந்த காலத்திலே அத்திமரம் தளிர் விடுவதை பார்த்ததும் விரைவில் அது காய்த்து பலன் நல்கும் என்பதை மனிதர்கள் அறிந்து கொள்கிறார்கள். அந்த அறிவு அவர்களுக்கு இருக்கும் போது அவர்கள் கடவுள் ஆட்சி வருவதை வெளிப்படுத்துகின்ற அடையாளங்களை அறிந்து கொள்ளாதது ஏன் என்னும் கேள்வியைத்தான் இயேசு எழுப்புகிறார். கடவுள் ஆட்சி பற்றி செய்தியை மக்களுக்கு இயேசு அறிவித்தார். அப்படின்னா என்னன்னு புரியணும்ல. கடவுள் ஆட்சினா எல்லோரும் எல்லாருக்காகவும் எல்லாரும் எல்லாம் பெற்று வாழுகிற ஒரு சமத்துவ சமாதான சந்தோஷமான ஒரு வாழ்வு நிலைதான் இறை ஆட்சி இல்ல கடவுள் ஆட்சி என்று சொல்கிறோம். இதைத்தான் கடவுள் விரும்புகிறார். எல்லா ஆண்டவரும் அதை தான் விரும்புவான், எல்லா மனுஷங்களும் அதை தான் விரும்புவாங்க. ஆனால் சுயநலம் ஒன்று இருக்கிறதே, இதுதான் அவைகளை கெடுக்கிறது. அவர் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே போனார். எனவே இது என்ன சொல்கிறது? நன்மைத்தனமும் நம்பிக்கைத்தனமும்
நன்றி உணர்வுகளும் நம்மை வாழ வைக்கும், பிறரை வளர வைக்கும். அதுதான் கடவுளாட்சியின் அடித்தளமாக இருக்குமோ என்று எனக்கு தோன்றுகிறது. இவ்வாறு நிகழ்ந்த பின்னும் சில மனிதர்கள் கடவுளாட்சி அவர்கள் நடுவே வந்ததை கண்டுகொள்ளவில்லையே என்றுதான் இயேசுவுக்கு ஒரு ஆதங்கம். இயேசு மக்களுக்கு இறையாட்சி பற்றி அறிவித்த போது பல ஓமைகள் பயன்படுத்தினார். அந்த ஓமைகள் பெரும்பாலும் இயற்கை நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டிருந்தன. இயேசு வாழ்ந்த பாலஸ்தீன பகுதியிலே அத்திமரம் பரவலாக வளரும். அத்திமரம் பிற மரங்களைப் போல வசந்த காலத்தில் தளிர்விடும். குளிர்காலம் தாண்டிய பிறகு மரங்களில் பசுமையான தளிர் தோன்றுவது மக்கள் உள்ளத்திலே நம்பிக்கையை தூண்டும் இயல்புடையது. வசந்த காலம் தொடங்கிவிட்டால் கூடிய விரைவில் கோடை காலம் வந்துவிடும். இதை நம் அனுபவத்தில் உணர்ந்த இயேசு ஒரு சிறு ஊமை வழியாக அரியதொரு உண்மையை புகட்டுகிறார். அதாவது அத்திமரம் வசந்த காலத்தில் தளர்விடும் போது கோடை காலம் அடுத்து வருகிறது என மக்கள் முடிவு செய்வது போல, இயேசு அறிவித்த அழிவுகள் நிகழும் போது இறுதி காலம் நெருங்கிவிட்டது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் எருசலேமின் அழிவு கிபி 70 நிகழ்ந்த போது அதுவே இறுதி காலத்தின் தொடக்கம் போல, இறுதி காலத்தை முன்னறிவிப்பது போல அக்கால தலைமுறையினருக்கு அமைந்தது. இயேசு அறிவித்த செய்தி அழிவு பற்றியது மட்டுமல்ல, அழிவு ஏற்பட போகிறது என்பதை முன்னுணர்ந்து அதற்கு தங்களை தயாரித்துக் கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நிலைத்திருந்தால் வாழ்வை காத்துக்கொள்ள முடியும் என்றும் இயேசு உணர்த்தினார். இப்பொழுது நம்ம இந்த காலத்தில் இப்ப இந்திய நாட்டில் இப்பொழுது இருக்கக்கூடிய SIR என்று சொல்லுகின்ற வாக்காளர் தீவிர திருத்தம் முறை எந்த அளவுக்கு கேடுகளை உண்டாக்க போகிறது, எந்த அளவுக்கு குடியுரிமை இல்லாமலே நம்மை அழிக்கப் போகிறது என்பதை புரிந்து கொண்டால் நிச்சயமாக வருகின்ற வாக்காளர் இந்த அரசியல் தேர்தலிலே என்ன நடக்குமோ என்று நமக்கு அச்சமாகத்தான் இருக்கிறது. ஆனால் பயப்படாமல் நம்முடைய கடமைகளை நம்ம செய்தால் உரிமை தானாகவே வந்து சேரும் என்பதை ஒவ்வொரு மனிதனும், இந்தியனும் புரிந்து கொண்டால், தமிழனும் புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த கடவுள் விரும்புகிற இறையாட்சி இந்த மண்ணிலே வரும் என்பதுதான் உண்மை. இயேசு அறிவித்த இறுதி காலம் அவருடைய வாழ்வு, சாவு, உயிர்த்தெழுதல் என்னும் நிகழ்வுகள் வழியாக ஏற்கனவே தொடங்கிவிட்டது. அந்த இறுதி காலத்தின் நிறைவு நாள் வரும்போ என்பது நமது நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நம் வாழ்வுக்கு ஒரு உந்துதலாக அமைய வேண்டும். அப்போது அழிவு பற்றிய செய்தி நம்மை துயரத்தில் ஆழ்த்துவதற்கு மாறாக நமது உள்ளங்களிலே மகிழ்ச்சியை, நம்பிக்கையை தோற்றுவிக்கும். ஏனென்றால் கடவுள் முன்வகித்த திட்டம் நிறைவேறுவதோடு நமது வாழ்வின் நிறைவும் நிகழும் நேரம் வந்துவிட்டதை அறிந்து நாம் அகமகிழ முடியும். அதற்காக முயற்சி எடுப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, காலத்தின் அறிகுறிகளை அறிந்து அவற்றின் வழியாக துலங்கும் உமது உடனிருப்பை நாங்கள் அனுபவித்திடவும், எங்களோடு வாழுகின்றவர்களுக்கு அனுபவத்தை கொடுத்திடவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன், உன் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன்.
தீராத தலைவலியால் இலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். மூட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. மூட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவாவும் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவாவும் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிட
ஆளுகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள்விளையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. மப்பகரி மப்பகரி சரி சாரிகா, மப்பகரி மப்பகரி சரி சாரிசா. இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே. பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. இமை பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே, சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே. சுடராக எமை மாற
இயேசு இதயமே 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 இயேசு இதயமே. பதனி சகாரி சரி பதனி சகாரி சசா பதனி சகாரி சரி பதனி சகாரி சசா. மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே. மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே. உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே, உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே. உயிராக எமை காக்கும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே. நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே. அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே, அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே. அகலாது எமை நடத்தும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.